ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு லைன் பை லைன்பாக சொல்கிறேன் பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸு, புதினா கொத்தமல்லி, 3 தக்காளி, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா, தேவைக்கேற்ற சால்ட்டு, தயிர், அரிசி 5 தடவை கழுவி வச்சுருக்கேன். தண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 பிஞ்சு மஞ்சள் தூள், ஃபுட் கலர் கொஞ்சம், பிரியாணி மசாலா, கீ. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டேன். மீதி ஸ்பைசஸை நான் போடும்போது காட்டுறேன். கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். நெய்யும் எண்ணெயும் ஊற்றிட்டேன். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு, நட்சத்திரப்பூவு. ஆட் பண்ணியாச்சு. நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஆனியன், இது வதங்கி வரட்டும். இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னும் கோல்டன் ஃப்ரை ஆகணும். எந்த அளவுக்கு ஆனியன் வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வருது. நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை. சிக்கன் வதங்குது. தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன். லெமன் ஊற்றிக்கலாம். சிக்கனில் இந்த மசாலா டேஸ்ட் வரதுக்கு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கி வருது. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி தூள், தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், லைட்டாக ஃபுட் கலர். நல்லா வதங்கி வருது. இந்த கிளாஸ் அளவுக்கு நான் 3 டம்ளர் அரிசி எடுத்து வாஷ் பண்ணி கழுவி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 5 கிளாஸ் அளவுக்கு 5.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கிரேவியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு கம்மியாக இருக்குது. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம்.
நல்லா கிளறி விடவும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. இப்போது பிரியாணி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அரிசி ஆட் பண்ணிட்டேன். எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கரை மூடிடலாம். இப்போ குக்கரை மூடியாச்சு. ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். விசில்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். விசில் நல்லா போயிடுச்சு ஃப்ரெண்ட். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எந்த ஸ்டேஜில் இருக்குன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.